எஸ்எஸ்சி எக்ஸாம்ல இந்த கொஸ்டின் ப்ரீவியஸா டைம் அண்ட் ஒர்க் வந்து கேட்டிருக்காங்க. அதாவது ஏ, பி, சி 3 பேத்துடைய திறமையின் விகிதம் 2:5:3. அவர்கள் 3 பேரும் ஒன்றாக சேர்ந்து ஒரு வேலையை 12 நாள்ல செஞ்சு முடிப்பாங்கன்னா, ஏ மட்டும் தனியா அந்த டோட்டல் ஒர்க்ல இருந்து 30% வேலையை எத்தனை நாட்கள் செய்து முடிப்பாங்க கேட்கிறாங்க. ஸோ இந்த சம் பார்க்க தான் ரொம்ப பெரிய சம் மாதிரி தெரியுது. கொஸ்டின் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். பார்த்தோன்னே ஈஸியா அந்த மாடல் சம் சால்வ் பண்ணிடலாம். ஸோ டைம் அண்ட் ஒர்க்ல இந்த மாடல் சம் கேட்டாங்களா எப்படி குயிக்கா சால்வ் பண்ணலாம்ன்றத பார்க்கலாம். கொஸ்டின்ல ஏ, பி, சி 3 பேத்துடைய திறமையின் விகிதம் 2:5:3 அப்படிங்கிறாங்க. அதாவது எஃபிசியன்சி ரேஷியோ. எக்ஸாம்பிளுக்கு ஏ ஒரு நாளைக்கு செய்வாரு, பி 5 வேலை செய்வாரு, சி 3 வேலை செய்வாரு. ஸோ இப்போ 3 பேர் ஒன்னா சேர்ந்து ஒரு வேலையை 12 நாள் செஞ்சு முடிக்கிறாங்க அப்படின்னா அந்த டோட்டல் வேலையில 30% ஏ மட்டும் தனியா செஞ்சா எத்தனை நாள்ல செஞ்சு முடிப்பாங்க கேக்குறாங்க. இந்த மாடல் சம் கேட்டாங்களா இந்த ரேஷியோ அப்படியே ஆட் பண்ணிக்காங்க. 2 + 5 + 3 10. 10 இன்ட்டு இங்க என்ன இருக்குது 4 12 வகுத்தல். வகுத்தல்ல ஏ மட்டும் அப்படிங்கிறாங்க. அப்ப ஏக்கான ரேஷியோ பாருங்க 2 2 பெருக்கல் இங்க என்ன இருக்குது 30%. 30% எழுதுறோம். 30 வகுத்தல் சதவீதத்துக்கு 100 ரைட் பண்ணுவோம். ஸோ ஒரு சில டைம் இந்த இடத்துல பின்னமாவும் கொடுப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு இதே பார்த்தீங்கன்னா 3/5 இந்த மாதிரி பின்னமாவும் கொடுப்பாங்க. சரிங்களா? அந்த மாதிரி கொடுத்தா இதே கான்செப்ட் தான். டைரக்டா அந்த பின்னத்தை எடுத்து அப்படியே பெருக்கல்ல போடணும். ஸோ இங்க 2 0 இந்த 2 0 அப்படியே கேன்சல் ஆயிரும். நெக்ஸ்ட் இங்க 12 2ஆல் கேன்சல் பண்ணா 6 6 × 3 18. அப்ப ஏ மட்டும் தனியா 30% வேலையை 18 நாள்ல செஞ்சு முடிப்பாரு. ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர்.